எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம். ரோகன் சேனல்லேருந்து பேசுகிறோம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஏங்க நான் என் பண்டில் போட்டுக்கிறேன். நான் சேஷா பேசுகிறேன். வாய்ஸ் கொஞ்சம் மோசமாக இருக்கான்னு யோசிக்காதீங்க. ஒரு அப்பட்டையான ஒரு ரூம்குள்ளே உட்காந்துருக்கோம். இது பொருள் எதுவும் இல்லை, மன்னிச்சுக்கோங்க. சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அடிக்குறுக்கா நாங்கள் மியூட் பண்ணிடுவோம், மன்னிச்சுக்கோங்க எது பேச முடியலன்னா. எல்லாம் ஃபஸ்ட் ரவுண்ட் பார்க்குறீங்களா? எல்லாம் பயங்கரமாக போவோம். வேணாம் பாருங்கள். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ரவுண்ட் நான் அடிச்சு எல்லாத்தையும் துவச்சிருக்க போகிறேன். ரோகன் இந்த மேட்ச்சில் வரல. அவர் வந்து கொஞ்சம் பிஸியாக இருக்கார். அவர் போன சார்ஜில் நம்ம யாரும் அப்படியே போட எடுத்துட்டேன். க்ளோவால் எடுத்துட்டேன். 9 வருது. 9 தான் விழுவியா? கொஞ்சடி கொஞ்சம் டேமேஜ் கூட உனக்கு. கொஞ்சம் டேமேஜ் கூட. செத்துறா. டீ என்னோட ஹெட்ல அடிச்சு சாக்கல. செத்துறா. டவுன் வந்துச்சு எனக்கு. அவனை கிளியர் பண்ணுறா. அங்கே ஒருத்த டவுன் ஆயிருப்பான். உனக்கு கிளியர். என்ன பாப்பா வேணாப்பா. கொண்டாத்துக்கு மைக் ஆஃப் பண்ணிக்கிறேன். நான் வேணுக்குனே ஜோனில் போய் செத்துட்டேன். அவனுங்களை பயமுட்டிட்டேன். அப்படியே வந்து என்னோட பவரை காமிச்சிட்டேன் அவனுங்களுக்கு. எப்படி ஜோனில் போய் செத்து சூப்பராக இருந்ததா? ஓகே இருந்துச்சு. சரி வாங்க, கஷ்டம் விளாண்டுருக்கோம். சரி கொஞ்ச நேரத்துக்கு மைக் ஆஃப் பண்ணிக்க காய்ஸ். ஏன்னா அவங்க ரூம் வந்து எதுவுமே இல்லை பொருள், அதனால வாய்ஸ் கிளியராக கேட்காது. காய்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சசாத் வேகமாக ஓடினாரு. நான் ஓட வாடான்னு சொல்ல கேட்காம ஐயோ உள்ள ஒருத்த வந்துட்டான். என்னை அடிச்சுட்டா. சீக்கிரம் மேலே வாட. அவனுக்கு சரியான டேமேஜ் கொண்டான். இப்போ ஒருத்த காலுக்கு வந்து முத்து கொடுத்துட்டு. ஐயோ என்னடா பண்ணுறது சசாத்? அவனை கொண்டுட்டாங்கடா. இருங்க சசாத் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. எங்கிருந்து அடி மட்டும் விழுதுற உனக்கு? நேரம் இல்லைடா, புல்லட் வந்துச்சு பார்த்தியா? உன் ஃபோனில் காட்டாதுல சாரிடா. ஐயோ இவன் வேறு கடிச்சு வச்சுட்டு இருக்கான்டா. உள்ளடி ஒருத்தன் தான்டா இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு மைக் ஆஃப் பண்ணிக்கிறேன் காய்ஸ். லாஸ்ட் ரவுண்ட் எப்படியோ சசாத் டவுன் ஆகி அடிச்சிட்டாரு வெற்றிகரமாக. சரி மைக் ஆஃப் பண்ணி அப்புறம் மறக்காமல் நீங்கள் என்ன லூடோ அவுட் வச்சுருக்கீங்க, என்ன காம்பினேஷன் வச்சுருக்கீங்கன்னு மறக்காமல் சொல்லிட்டு போயிருங்க கமெண்டில்.
எத்தனை கன் மாஸ்டர் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நான் சுடுற சவுண்டெலாம் கேட்காது, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா காப்பி அடிச்சு போடுறாங்க அந்த சவுண்டெல்லாம் போட்டால். அதனால என்னால் அந்த சவுண்டெல்லாம் வைக்க முடியல, மன்னிச்சுக்கோங்க. நான் தான் ஆஃப் பண்ணியிருக்கேன். போன வீடியோலாம் இருக்கும், அந்த வீடியோலாம் காப்பி அடிச்சு போட்டு தூக்கிட்டாங்க 2 வீடியோவை. சார் இங்கே ஒருத்தன் இது போட்டிருக்கான் பாரா, பவர் போட்டிருக்கான் பாரா. அடிச்சிட்டேன். என்னடா அதுக்குள்ளே மேட்சை முடிச்சிட்டிங்க? சரி காய்ஸ், கொஞ்சம் மைக்கா பண்ணிக்கிறேன். அதெல்லாம் எடுக்காதடா. போன ரவுண்டு பார்த்துருப்பீங்க, நான் போகிறக்குள்ள பசங்க அடித்து முடிச்சு மேட்சை முடிச்சு கையில் கொடுத்துருவாங்க. நான் வேறு இடத்துக்கு போய்ட்டுறேன்டா சசாத். சரி இல்லைடா, நான் அவங்க கூட தான்டா வந்துடுவேன். நான் பின்னாடி போடுறேன். இனிமேட்டு அங்கே போகுதுடா டேரெக்டா. அப்போ முக்கியமான ஒன்று, நீங்கள் உட்காந்து போங்க. நீங்கள் டேரெக்டாக போனீங்கன்னா எனிமே அடித்து பொழந்துருவாங்க நம்மளே. அப்படிங்க பேசாமல் உட்காந்துக்க வேண்டியதான். அவனுங்களே வெளியே வருவாங்க. டக்கு அவ்வளோதான், டவுன் அடிச்சிட்டேன். போ அட்ரா அங்கே ஒருத்தர் நிற்கிறான் பாடுறான் மேலே. திடீர்னு இவனை போட்டு இவன் ஒருத்தன் தாண்டா இருக்கான். என்னடா இப்படி ப்ளே பண்ணுறானுங்க, நம்மளே விளையாட மாட்டேங்கிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஜெயிக்க போகிறோம். நாங்கள் ஜெயிச்சிடலாம் ஒரு மேட்ச்சை. வீடியோ போட்டால் எல்லாமே தோற்று ஆடா. என்னடா மேட்ச் அதுக்குள்ளே முடிச்சிட்டிங்க? ஒரு டவுன் கூட அடிக்கலடா. மைக் ஆஃப்லேயே தான் அடிக்கடி வச்சுருக்கோம், கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நாங்கள் தனியாக அங்கே ரூம் இருக்கிறதுனால மைக் அப்பப்போ ஆஃப் பண்ணி வச்சுப்போம். சார் கொஞ்சம் தூரமாக இருக்கான்னு நினைக்கிறேன், உங்களுக்கு கேட்காது நினைக்கிறேன். நான் திரும்ப வேணும்னு சொல்கிறேன். மைக் ஆஃப் பண்ணி தான் வச்சுருப்போம். ஆனால் நாங்கள் தனி ரூமில் இருக்கோமா, அதனால் எங்களால் பேச முடியாது, மன்னிச்சுக்கோங்க.